ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் ஓவர் ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட் நிறைய பேர் அனுப்பிச்சிருக்கீங்க. ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை காமிச்சு இந்த பேர்லேருந்து அமிச்சாங்க, இவங்க அமிச்சாங்க அப்படின்னு நான் காமிக்கிறது விருப்பம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா 2-3 வீடியோஸ் அந்த மாதிரி காமிச்சது என்ன பண்ணாங்கன்னா, சார் நான் உங்களுக்கு பர்சனலாக அமிச்சேன், நீங்கள் ஏன் சார் இந்த யூடியூப் வீடியோ போட்டிங்க ஏன் அப்படின்னு ஒரு சிலர் என்ன சார் இல்லை சார் என்னோடய வீடியோ நிறைய பேர் காமிங்க, நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன சொல்கிறேன்னா, யார் லாஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, எதுக்காக லாஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த தவறை நீங்கள் நிகழாமல் தடுக்கலாம். ஓகே, சரி. இங்கே என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அந்த பிரேக் அவுட்டில் ஒரு அப்சைடுக்கான டைரெக்ஷன், அதாவது நம்மளுடைய டே ஹை உங்களுக்கு கான்செப்ட் தெரியுங்களா. ஸோ இந்த டே ஹை ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகிட்டு, அதாவது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குல்ல, இந்த ரேஞ்சை தாண்டி ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சு. அதில் கால் ஆப்ஷன் நான் பை எடுத்தேன், கால் ஆப்ஷனை பை பண்ணேன். அப்போ எனக்கு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் லிட்டில் பிட் ப்ராஃபிட்டில் காமிச்சிது. அதுக்கப்புறம் மார்க்கெட் சைட்வேஸில் போக என்னுடைய ப்ரீமியம் கம்மியாகிட்டு நான் லாஸ் ஆகிட்டு சார், மிகப்பெரிய நஷ்டமாயிடுச்சு எனக்கு. மார்க்கெட் முடிவு சொல்ல பார்த்திங்கன்னா அந்த பெரிய என்ன சொல்கிறதுனா அந்த ப்ராஃபிட் சைடு இல்லாமல், ஏன்னா மார்க்கெட் நான் பை பண்ண இடத்துல தான் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரீமியம் கரைஞ்சி எனக்கு மார்க்கெட் கீழே வந்துடுச்சு, ப்ரைஸ் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தவறு எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 100 ரூபா நீங்கள் ஒரு பை பண்ணிங்க அப்படின்னா, இப்போ மார்க்கெட் ஒரு 50,000 அந்த பாயிண்ட்டில் மார்க்கெட் இருக்குது. நீங்கள் ஒரு 50,100 நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா, இப்போ மார்க்கெட் எங்கேயுமே போகல, அந்த 50,000மே மார்க்கெட் முடிவு சொல்ல நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆப்ஷன்ஸ் டேட்டா வேல்யூ பார்த்தீங்கன்னா கம்மியாக, டெல்டா, கம்மா, தீட்டா அந்த ஆப்ஷன் க்ரீக்ஸ் இருக்குங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த டைம் டிகே ஆக என்னன்னா, நீங்கள் ப்ரைஸ் அங்கேயே இருந்தால் கூட உங்களோட நேரத்தோடைய வேல்யூ கம்மியாகிடும். அப்போ என்ன 100 ரூபா ப்ரீமியம் 80 ரூபா ஆட்டோமேட்டிக்காக சரிய தொடங்கிடும். அப்போது 20 ரூபா நஷ்டம் உங்களுக்கு. அந்த 20 ரூபா அப்படின்றது மிகப்பெரிய நஷ்டம் தான். நான் கம்மியான அமௌண்ட்டுன்னு சொல்ல வரலது. அந்த 20 ரூபா பெரிய நஷ்டம் தான். சரி, இது நாங்கள் ஹோல்ட் பண்ணி மறுநாள் கேரி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாமா அதை அப்படின்னுவாங்க. அப்போ என்னன்னா, மறுநாள் கேப் அப் ஆனால் என்ன பண்ணுவீங்க, கேப் டவுன் என்ன பண்ணுவீங்க தெரியாது. ஏன்னா அந்த கேப் அப் கேப் டவுன் நம்மக்கிட்ட கிடையாது. எப்படி இந்த கேப் அப் கேப் டவுன் இந்த 0 மாதிரியும் அப்புறமா பிடிஎஸ்டி எஸ்டிபிடிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் பேங்காக வந்தால் வரட்டும் போனால் போட்டோம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனால் தான் அந்த மாதிரி போக முடியும். தவிர நீங்கள் லீகலாக நான் ப்ரைஸ் கற்றுக்கிட்டு நான் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுறோம் அப்படின்றவங்க இந்த கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது என்னுடைய பர்சனல் சஜஷன் நான் உங்களுக்கு சஜஷன் பண்ண விரும்பல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என்னவோ அந்த 20 ரூபாய் நீங்கள் கட் பண்ணிவிட்டு வரது பெட்ரு. நீங்கள் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சுட்டு அந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் நீங்கள் வெயிட் பண்ணிட்டீங்கன்னா மேபி அதில் கேப் அப் ஆகும். ஆனால் உங்களுக்கு அந்த எக்ஸாக்ட்லி அந்த இடம் ஹோல்ட் ஆகிக்கணும். மல்டிக்க ரீசனுக்காக நான் ஹோல்ட் பண்ணேன் சார், இந்த இதில் கேப் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் வெரி லோ அப்படின்ற ஒரு இதுவும் சரி. ஒருவேளை கேப் டவுன் ஆனாலும் சரி, எனக்கு இந்த நஷ்டத்தை ஏற்றுக்க தயாராக இருக்குது. அந்த நஷ்டத்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட் செட்டப் என்னுடைய பர்ஃபெக்ட் ட்ரேட் அமைச்சிக்க என்னால் முடியும் அப்படின்றவங்க மட்டும் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் சைட்வேஸில் போகுது, ஏன் லாஸ் ஆச்சு அப்படின்றது காமன் ஃப்ரெண்ட்ஸ். இது நிறைய பேருக்கு இந்த விஷயம் கூட தெரியாது. இந்த 100 ரூபா டைம் டிகே வேல்யூ ஆகிட்டு 80 ரூபா குறையும் அப்படின்றது கூட தெரியாது. என்ன பண்ணுவாங்கன்னா, ஆவரேஜாக லாட் சைஸை இன்னும் கொஞ்சம் வாங்கி போட்டுக்குவாங்க. ஏன்னா இப்போ 100 ரூபா ப்ரீமியம் 80 ரூபா அந்த ஒரு பக்கம் அவங்களுக்கு என்ன அப்படின்னா, நான் கால் ஆப்ஷன் எடுத்திருக்கேன், ப்ரைஸ் இங்கே நிற்குது, திரும்ப நாளைக்கு கேப் அப் என்ன ஓப்பன் ஆகும், மேபி ஆகலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் கேப் அப் எந்த அளவுக்கு ஆகும், எவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கேப் அப் ஆன உடனே ஒரு சின்னதாக ஒரு கேண்டில் இந்த மாதிரி வருதுன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஆப்ஷன் ஷேரில் கடற்கடன்னு நின்னாவும் நீங்கள் எங்கே வந்தீங்க அங்கேயே டக்குன்னு கீழே வந்துடும். அப்போ உங்களுக்கு அந்த லாஸஸ் பார்த்திங்கன்னா அந்த வெயிட் பண்ணுறதுக்கான பெனிஃபிட்டே இருக்காது உங்களுக்கு. இப்போ சார்ட்டில் கூட பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் பாருங்கள், ப்ரீமியம் எப்படி குறைஞ்சிருக்குன்னு பாருங்கள். இப்போது அதே உங்களுக்கு அந்த டைம் அந்த 12 மணிக்கு பை பண்ண இடம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி பை பண்ணாங்க, லிட்டில் பிட் கொஞ்சம் ப்ராஃபிட்டு. அதுக்கப்புறம் சரியாக மார்க்கெட் கொஞ்சமாக டவுன் ஆகிடுச்சு. ஸோ 575 கிட்ட வாங்கின இடம் இருக்குது, இப்போ 502 இருக்குது. இந்த 75 பாயிண்ட் ஆட்டோமேட்டிக் கீழே போயிடுச்சு. சரி, நீங்கள் மெயின் சார்ட்டில் கேப் அப் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சிங்களேன். அப்போ கேப் அப் ஓப்பன் ஆனால் என்ன ஆகும், எக்ஸாக்ட்லி இன்றைக்கி என்ன ஹை போச்சோ அந்த இடத்துல உங்களுக்கு ப்ரைஸ் சரியாக தொடங்கணும். திரும்ப என்ன ஆகும், உங்களுக்கு வெயிட் பண்ணி எந்த பிரயோஜனம் கிடையாது. மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர்லேருந்து கீழே வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது இந்த இடத்துல. அப்போ என்ன அவங்களுக்கு நஷ்டத்துக்கான வாய்ப்புகள் ஆப்ஷன் சார்ட்டிங்கில் அதிகம். ஆப்ஷன் சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்க்கும் நிறைய பேர் பார்த்துருக்காங்க சார். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் காலில் ரைட் அதிகமாக பண்ணியிருக்காங்க கால் ஆப்ஷனில், அதனால தான் சார் நான் வாங்கினேன் அப்படிவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்ல விருப்பப்படுறேன். கால் ரைட்டர்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கால் ரைட்டர்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு அசம்ஷன் பண்ணுறதுல அது தவறு. என்ன ஆகுன்னா, கால் ரைட்டர்ஸ் அதாவது கால் ஆப்ஷனில் ரைட் பண்ணியிருக்காங்க, செல் பண்ணியிருக்காங்க.
ஏன்னா ஒருத்தர் வாங்கணும் அப்படின்னா ஒருத்தர் சேல் பண்ணால் தான் வாங்க முடியும். அப்போ என்ன ஆகும் டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ரைட்டர்ஸ் வந்து செல் பண்ண விருப்பப்படுறாங்க. அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சில் சரி, டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சரி, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கால் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க. அப்போ எப்படி நீங்கள் கால் ஆப்ஷனை வாங்கி ஹோல்ட் பண்ண முடியும்? சான்சஸ் ஆர் வெரி ஹை. நான் என்ன சொல்கிறேன்னா, கேப் அப் ஓப்பனாக கூட அந்த சரியத்துக்கான வாய்ப்பு வந்து மிக ஸ்பீடாக குறைஞ்சிடும். அப்போ கேப் அப் பண்ணணும், இன்ஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் புக் பண்ண டேலண்ட் இருக்கணும். இல்லை சார் நான் வெளியே போயிட்டேன், சிஸ்டம் ஆன் பண்ண முடியல, கரண்ட் இல்லை, இன்டர்நெட் இல்லை, ஏதாச்சும் ரீசன் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகுது. அந்த ப்ராஃபிட் டக்குன்னு புக் பண்ணிவிட்டு வெளியே வர டேலண்ட் இருந்தால் தான் வந்து இந்த ஓவர் நைட் பொசிஷன் பிடிஎஸ்டி எஸ்டிபிடிலாம் கொண்டு போக முடியுமே தவிர எல்லாராலையும் அந்த இடத்த ஃபில் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ தயவு செஞ்சு யாராச்சும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் ஓவர் நைட்டில் ஹோல்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஓவர் ட்ரேடிங் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இதிலேருந்து வெளியே வர முயற்சி பண்ணுங்கள். கொஞ்சம் நீங்கள் ஸ்டாக்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தரவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் நீங்கள் ட்ரேடிங் பண்ணால் பெட்டராக இருக்கும். இது வந்து சிம்பிள், என்னுடைய தெரிஞ்ச சின்ன குட்டி தகவல் தான். பெருசாக ஒன்றும் நான் வந்து இதில் எனக்கு மட்டும் தான் தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு சொல்லவில்லை. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இதுவும் தெரியாமல் இருக்கிறவங்க, ஒருவேளை நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸையும் பதிவு பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.